வண்ணமயமான விளம்பரங்களை பார்த்துட்டு சுவையான கொத்து ரொட்டியையும் பர்கர்ஸையும் ஃப்ரைட் ரைஸ் நீங்க ஆசையா சாப்பிடுறீங்களா? நாட்டின் சுவையை தந்து எமது உடலை மெல்ல மெல்ல கொள்ளும் ஒரு ஆபத்தான நச்சுதான் இந்த துரித உணவுகள் என்று உங்களுக்கு தெரியுமா? 30 வயதிலேயே மாரடைப்பும் சர்க்கரை நோயும் எமது இளம் தலைமுறையை தாக்குவதற்கு காரணம் இந்த உணவு கலாச்சாரம்தான். இந்த 5 நிமிட கதையை கேளுங்க, உங்களுடைய உணவை மாற்றிக்கொள்ளுங்க. வணக்கம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது நவீன வாழ்க்கை முறை என்ற போர்வையில எமது சமுதாயத்தில் மெல்ல கலந்து வரும் துரித உணவு மோகத்தின் கொடூரமான பின்னணியும், அதனால் சிதைந்து வரும் எமது ஆரோக்கியத்தின் யதார்த்தமான வலியும் பற்றிய ஒரு அவசர விழிப்புணர்வு பார்வையும். அவன் பேரு வினோத், 25 வயசு இளைஞன். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். அவனுக்கு பாரம்பரிய உணவுகளை விட களிலும் வீதியோர கடைகளிலும் விற்கப்படும் துரித உணவுகள் தான் மிகவும் பிடிக்கும். தினமும் இரவு கொத்து ரொட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் உடன் வண்ணமயமான குளிர்பானங்களை குடிப்பது அவனது வழக்கம். வீட்டு சாப்பாடு ருசி இல்லை என்று கூறி ஆன்லைன் ஆப்ஸ்கள் மூலம் உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிடுகிறான். அவரது நாட்டின் சுவை அவரது உடலுக்கு ஒரு பெரிய விபரீதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை. ஒரு நாள் இரவு வழக்கம் போல துரித உணவுகளை சாப்பிட்டு விட்டு தூங்கச் செல்கிறான். நள்ளிரவில் திடீரென அவனுக்கு நெஞ்சு வலி ஏற்படுகிறது. மூச்சு திணறி அலறுகிறான். பதறிப்போன பெற்றோர் அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. பரிசோதித்த மருத்துவர்கள் அவனுக்கு மைல்ட் ஹார்ட் அட்டாக் என்று கூறுகிறார்கள். 25 வயதில் மருத்துவமனை கட்டிலில் நூற்றுக்கணக்கான மாத்திரைகளுடன் வினோத் தவிக்கும் போதுதான் அவன் ஆசையாக சாப்பிட்ட துரித உணவுகள் அவரது இரத்த குழாய்களை அடைத்திருப்பது அவனுக்கு புரிகிறது. இது உணவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கொல்லும் விஷம். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நன்றாக யோசியுங்கள். கார்ப்பரேட் உணவு நிறுவனங்கள் சுவையூட்டிகளையும் தேவையற்ற கொழுப்புகளையும் சேர்த்து எமது உணவை ஒரு போதையாக மாற்றுகின்றன. பாரம்பரிய கீரைகளையும் தானியங்களையும் நாங்க மறந்து போனதன் விளைவு இன்றைக்கு பல மருத்துவமனைகள் இளைஞர்களால் நிரம்பி கிடக்கின்றன. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று வாழ்ந்த எமது சமுதாயம் இன்றைக்கு பணத்தை சம்பாதித்து அதை மருத்துவமனையில் கொண்டு போய் ஒப்படைக்கும் அவல நிலையில் உள்ளதையும். நண்பர்களே, சுவை தற்காலிகமானது, ஆரோக்கியமே நிரந்தரமானது. நாவிற்காக உடலை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். இந்த அவசர விழிப்புணர்வு வீடியோவை இப்போதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி குரூப்ஸ்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.
மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.